கமலஹாசனுடைய மறு உருவமா இவரு. கமலை வந்து இவன் ஆதவர்ஜுனா வந்து இவர் மேடையில கிண்டல் பண்றாப்ல. அவர் வந்து உலகநாயகன் வந்து ரெட் ஜெயந்துக்கு போயிட்டாரு அப்படின்னு. அவருடைய அரசியல் விமர்சனம் இருக்கு. ஆனா கமல் பக்கத்துல இல்லையா? கமல் கால் தூசிக்கு போறவரா விஜய்? நடிப்புல கமல் பக்கத்துல இல்ல. கால் தூசிக்கு நிக்க முடியுமா? அவர் இமயமலைனா நீ வந்து, அவர் மலைனா நீ மடு, அவர் வந்து மானாமதுரனா நீ மயிறு. யார் கூட யாரை ஒப்பிடுறது? அவர் அரசியலை பிழை விட்டாரு. அரசியலை பிழை விட்டு ஒரு கட்சியில் போய் ஐக்கிய மாட்டார். அதுக்காக ரெட் ஜெயந்த் கூட அவர் வந்து இன்னைக்கு படம் பண்ண சைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்காகவே அவர் போன மாதிரி. எந்த தயாரிப்பாளர் நடிச்சாலும் அவர் தான் நடிப்பை கொட்ட தான் போறாரு. அவரை வந்து எவனோடையும் ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட நடிப்புல உச்சம் கமலஹாசன். நீங்க என்ன நடிப்புல எச்சம் நீங்க. அப்ப எல்லாரையும் விமர்சிக்கக்கூடிய இந்த கூட்டம் அதை என்றைக்காவது விஜய் அவர்கள் கண்டித்ததுண்டா? அஜித் கண்டிக்கிறாரு. நீ நேரம் கிடைச்சா படத்தை பாருங்கிறாரு. அது மாதிரி விஜய் சொல்லியிருக்காரா? பண்படுத்தப்பட்ட இடத்துல அஜித் இருக்காரு, பண்படாத இடத்துல விஜய் இருக்காரு. விஜய் தன் ரசிகர்களை பண்படுத்தல, அஜித் ரசிகர்களை பண்படுத்த. ரசிகர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான இந்த திரைத்துறையை பண்படுத்த விரும்ப நினைக்கிறார். ஒரு நல்ல சமூகமாக மாறணும் என்கிற குறைந்தபட்ச நேர்மை அஜித் இருக்கு. அப்ப அஜித் இருந்து ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிப்பா விஜய் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை எங்க இருக்கு?